அனைவருக்கும் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். விளையாட்டு ஆரம்பம் திரைப்படம் வந்து ஃபெரோஸ் சார் வந்து பத்திரிகை ஆடியோ ரிலீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி யுவனோட சேர்ந்து ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து வச்சுருந்தார். அதான் எப்போவுமே பேச்சு மாறக்கூடாது. எலெக்ஷன் முன்னாடி என்ன சொன்னோமோ அதே தான் எலெக்ஷனுக்கு அப்புறமும் செஞ்சு காட்டணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம். ஸோ சின்ன படங்கள் அப்படின்றது பட்ஜெட்டில் தான் சொல்லப்படும். சில நேரத்தில் சின்ன படங்களும் வெற்றி அடையும். வாக்கு கொடுத்துட்டேன், கண்டிப்பாக போயே ஆகணும்னு. வீட்டில் அப்பா அம்மாவெல்லாம் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா நேராக டாக்டருக்கு போன்னு சொல்லும்போது வண்டியை திருப்பி நான் நேராக வந்துட்டேன். பிகாஸ் ஐ நோ வாட் a father goes through when he introduces his son. எங்கள் அப்பா அப்படி தான், உங்களை மாதிரி தான் பயங்கர உற்சாகமாக வந்து என் பையன் ஜெயிக்கணும்னு சொல்லி பயங்கரமாக கஷ்டப்பட்டார். நீங்களும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக யுவன் வந்து ஜெயிப்பான், டெஃபினட்டாக ஜெயிப்பான். இந்த திரைப்படத்தில் நடித்த புதுமுக கதாநாயகிகள் மற்றும் ஸ்ரீகாந்த் தேவா பிரதர், த ஹீரோ ஆஃப் த டே, அண்ட் ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரூ, ஆல் த வெரி பெஸ்ட். எனக்கு வந்து சத்தியமாக இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் நான் வந்து நிற்கலைன்னா நான் ஏன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் போனதில்லை. பேசாமல் வந்து எங்கேயாவது சூரியன் எஃப்எம்மோ இல்லை இந்த ஆஃபீஸ் வாசல்லையோ அப்படி வச்சிடலான்னு. எனக்கு உண்மையிலே ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்னாலே பயம். ஏன்னா ஸ்டேஜ் ஃபியர். பட் இன்றைக்கி வந்து காலகட்டம், வி கான்ட் ஹெல்ப் இட். பட் டெஃபினெட்லி எல்லா படங்களும் வந்து ஒரே மாதிரி பார்க்கணுன்றது இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம். ஸோ வி வில் ஆல்வேஸ் பி தேர் டில் த ரிலீஸ். 4 தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் டு த ப்ரொடியூசர்ஸ். ரன்னிங் டெம்பரேச்சர் இருந்ததுனால ஐ ஹேவ் டு ரஷ் பேக் டு த ஹாஸ்பிட்டல். காட் பிளெஸ் யூ ஆல் அண்ட் தேங்க்யூ. ஐ வாண்ட் டு பி ஹியர் த்ரூ அவுட், பட் ஐம் சாரி, கிளம்பணும். ஆல் த பெஸ்ட் அண்ட் கீப் ராக்கிங் யுவன். நல்ல படங்கள் பண்ணு, ப்ராப்பராக சூஸ் பண்ணு, அவசரப்படாத. நல்ல படம் கண்டிப்பாக வரும். ஸோ டோன்ட், அதாவது 2 மாதம் 1 மாதம் வீட்டில் சும்மா உட்காடுறோம், அதுக்காக வந்து ஒரு படம் வந்து ஒத்துக்கணும் அப்படியெல்லாம் ஒத்துக்காது. நல்ல படம் 6 மாதம் ஆனாலும் சரி, ஒரே படம் உன்னை எங்கேயோ தூக்கின்னு போயிடும். அதுதான் எங்கள் அப்பா எனக்கு சொன்னது. ஸோ டெஃபினெட்லி அந்த பொறுமை வச்சுக்கோ. கண்டிப்பாக வந்து உனக்குன்ட்டு ஒரு 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 இடம் இந்த தமிழ் திரைப்படத்தில் இருக்கும். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் சீக்கிரமாக வந்து மெம்பர் ஆகிடு நடிகர் சங்கத்தில். தேங்க்யூ. காட் பிளெஸ். 90% இந்தியர்கள் முட்டாள்களான்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இதில் இவங்களோட நாட்டு மேலே இருக்கிற பற்று என்னன்றது புரியுது. கதையிலையும் அது இருக்கும்னு நம்புகிறேன். அது நிச்சயமாக இருக்கும். அது ஒன்று தோணுது. 2வது அடுத்து யுவன் சொல்லணும். இப்போ தயாரிப்பாளர் 5 பேர் ஒன்றா இணைஞ்சிருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறது அதை விட ரொம்ப பெரிய விஷயம். அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஸ்ரீகாந்த் தேவா நிகழ்ச்சியோட கதாநாயகன், அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். யுவனை பற்றி சொல்லணும். என் கூட ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. இந்த கால சூழ்நிலையினால் கொஞ்சம் தள்ளி போக வேண்டியதாச்சு. ஆனால் நிச்சயமாக யுவன் கூட ஒரு படம் பண்ணணுன்ற ஆசை எனக்கு இருக்குது. பண்ணுவேன். அது படம் பண்ணணும்னு முடிவு எடுக்கும்போது அதில் வந்து ஒரு பரோட்டா மாஸ்டர் அந்த கதைப்படி அது நாகூருக்கு அனுப்பி அங்கே பரோட்டா எப்படி போடுறாங்க, அது ஒரு அங்கே மாஸ்டர் வந்து பரோட்டா தட்டி அங்கேருந்து வீசுவார். மாவு பார்க்காமே பிடிச்சி இங்கே கல்லில் போட்டு சுட்டு இன்னொருத்தனுக்கு போடணும். இதை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா எப்படியும் ஒரு 20-25 நாள் ஆகும். சரி, போய் அந்த பையனை கூட கூட்டு போயிட்டு யாராவது ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்து கூட்டுவாங்கன்னு போன ஒரு 4 நாள்லேயே திரும்பி வந்துட்டாங்க. ஏன், என்ன வீட்டில் ஏதாவதுன்னா, அதெல்லாம் ஒன்றும் கற்றுக்கிட்டான் அந்த பையன். 20 நாள் கற்றுக்கிட்டு இருக்க வேண்டிய விஷயத்த 4 நாளில் கற்றுக்கிட்டான். அதே மாதிரி உடம்பு குறைக்கணும்னு சொல்லி சொன்னபோது ஒரு 20-25 நாள்லேயே ஒரு 10 to 15 kg ரொம்ப ஈஸியாக குறைச்சான். அந்த ஒரு கடுமையான உழைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இவன்கிட்ட இருக்குது. அந்த பாட்டில் வந்த மாதிரி, அந்த எந்த மலைன்ற பாட்டில் வந்த மாதிரி நிச்சயமாக எந்த தடைகள் வந்தாலும், என்னென்ன மாதிரியான குறுக்கீடுகள் வந்தாலும், உன்னோட உழைப்பு மாத்திரம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்துச்சுன்னா நீ நிச்சயம் வெற்றி பெறுவ. அதுக்கான வாழ்த்துக்களை என்னோட தெரிவிச்சுக்கிறேன். மொத்தத்தில் இந்த படத்தோட சம்மந்தப்பட்ட அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும்
அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. ஃபேரஸ் சார், ஹரிவர்கன் சார், உதயகுமார் சார், ஸ்டூடெண்ட் கிரீன் சார், அப்புறம் தினப்பன் சார், மைனா ப்ரொடியூசர், அப்புறம் வில்லன் சார், ஹீரோயின், அப்புறம் ஈவன், அப்புறம் சார் பேரஸ் சார். இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை இருக்கும். இந்த படத்தில் வந்து பாடல்கள் எழுதியிருக்காங்க. எழில்வேந்தன் நல்லா எழுதியிருக்காரு. வீக்கெண்ட் சாங் எழுதியிருக்காரு. இந்துமதி மேம் எக்ஸண்டாக ஒரு சாங் எழுதியிருக்காங்க. ருக்ஸேனா அவங்களும் சூப்பராக எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நல்லா கரகோஷம் கொடுங்க, சூப்பராக எழுதியிருக்காங்க. த சேம் டைம் ஃபரோஸ் கான் சாருக்கு ரொம்ப நன்றி. ஒரு நல்ல படம் எனக்கு கொடுத்ததுக்கு. டைரக்டர் ஆனந்த் சாருக்கும் சூரியன் சாருக்கும் நன்றி. என்ன சொல்லுதுன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வெற்றி விழா நம்ம மீட் பண்ணலாம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேசணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. முதல்ல வந்து பாலா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. நீங்கள் இந்த ஷோக்கு வந்தது எனக்கு இன்னும் வைப்ரேஷனாகவே ஒரு மாதிரி நடுங்குது. அண்ட் விளையாட்டு ஆரம்பம் இப்போ தான் பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்துட்டோம். அண்ட் அதே மாதிரி தான் இந்த டீமும் ரொம்ப ஃபாஸ்டான டீம். விறுவிறுன்ட்டு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த டீமோட ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் ஸ்ரீகாந்த் சார், இது எங்கள் 2 பேருக்கும் ஆக்சுவலி 3rd ஃபிலிம் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம். சார் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்ரீகாந்த் சார். அண்ட் அவரை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வரும். அண்ட் ரொம்ப சந்தோஷம் அவர் கூடயும் ஒர்க் பண்ணுறது. அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. அண்ட் எப்போவுமே மீடியா அண்ட் ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் ஒரு படம் ஹிட் ஆகுனா கண்டிப்பாக தேவை. ஸோ உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எனக்கு வேணும். அண்ட் மக்கள் உங்கள் வீட்டு பிள்ளையான நினச்சி கண்டிப்பாக வந்து இத்தனை படத்துக்கு என்ன சப்போர்ட் பண்ண மாதிரி இதுக்கு மேலேயும் நான் பண்ணுற படங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் உட்காந்துருக்கும் பேரரசு சார், பாலா சார், ஞானவேல் சார், தெனப்பன் சார், மன்சூர் அவர்கள், உதயகுமார் அவர்கள், டைரக்டர்ஸ் விஜய், சூரியன். இந்த படத்தில் ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா, இந்த 5 ப்ரொடியூசர்ஸ். அதில் வந்து யுவனோட அப்பா ஃபிரோஸ், அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும், எப்படி சினிமாவுக்கு கொண்டு வரணும், அதுக்கு என்ன தயாரிப்பு எடுக்கணும், இது எல்லாமே ரொம்ப கரெக்டாக செய்வார், கரெக்டாக செஞ்சுருக்காரு. அதனால தான் இன்றைக்கி யுவன் இப்படி இங்கே பிரதிபலிக்கிறாரு. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்ப்பேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருக்கு ஒரு கேரவன் கூட இருக்காது. எப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டை தயார் பண்ணணுமோ, எந்த இடத்துல சொகுசு வேணுமோ, எந்த இடத்துல கஷ்டப்படணுமோ கரெக்டாக கொடுப்பேன். நான் நினைப்பேன் ஷூட்டிங் டே நைட் போயிட்டுருக்கோம், அவனுக்கு ரெஸ்ட்டே இருக்காது, அப்போ ஒரு வேளை ரெஸ்ட்டு கொடுப்பாருன்னு நினைப்பேன். அது கரெக்டாக முடிக்கிற வரையும் கிளியர் பண்ணி நைட்டு விடிய விடிய ஒரு 3:30 மணிக்கு ஷூட்டிங் முடித்தாலும் திருப்பி 6 மணிக்கு கூப்பிட்டு வந்து இவனை நிற்க வச்சுருவாரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ஃபிரோஸ்ஜி, உங்களுடைய கஷ்டம் பெரிய கஷ்டம். அதில் அது வந்து பெருசாக இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு மேடையில் வந்து யுவன் உங்களுக்கு வந்து இந்த பாலா சார் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறாரு உங்களுக்கு. அது பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு. எனக்கெல்லாம் அது இல்லை. உங்களுக்கு வந்து நியூ கமர் அவர் வந்து நின்று உங்களுக்கு பரோட்டா 2 நாள் கற்றுக்கிட்டாரு, இது வந்து 5 நாளாக குறைச்சாரு, வந்து பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட், பெரிய ஒரு மோட்டிவேஷன். கீப் அப் தட் மோட்டிவேஷன். லைஃப்பில் பெரிய ஆளுங்க. ஐ மீன் ஆல் தி பெஸ்ட் அண்ட் லெட் திஸ் ஃபிலிம் பி a great success. Thank you and whole time. Bye. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல உடலில் சரியில்லாத போதிலும் இங்கே வந்து எல்லாத்தையும் வாழ்த்து போன விஷால் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். சினிமாவில் வெற்றி அடைஞ்சவங்கள 2 வகை இருப்பாங்க. ஒன்று ஓடுற குதிரையிலேயே ஏறி வெற்றி அடைகிறவங்க. இன்னொரு வகை ஓடுற குதிரையாகவே இருந்து ஓடியே வெற்றி அடைகிறவங்க. இதில் 2வது வகை தான் பாலா சார். ஒரு இயக்குனர் பேரை சொன்னால் அந்த இயக்குனர் இயக்கிய படங்கள்லாம் வரிசையாக மக்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அவர் தான் உண்மையான இயக்குனர், முழுமையான இயக்குனர். அப்படி ஒரு முழுமையான இயக்குனர் தான் இயக்குனர் பாலா சார். இயக்குனர் பாலா அப்படின்னாலே வந்துடும் வரிசையா. சேது, நந்தா, அவன், இவன், விதா மகன்,
வரும். அப்படிப்பட்ட படங்களை இயக்குனர் தான் உண்மையான முழுமையான வெற்றி இயக்குனர். இன்னைக்கு அந்த ஒரு இயக்குனர் இங்கே தலைமை வாங்கியிருக்கிறது இவன் இந்த டீமுக்கு கிடைச்ச ஒரு வரம். இவனோட அப்பா க்ளோஸ்கான் சார் என் நெருங்கிய நண்பர். அடிக்கடி வீட்டுக்கெலாம் போயிருக்கேன். சமீபத்தில் எங்கள் வீட்டுக்கு அவர் வந்தார், பத்தி கொடுத்து வந்தார். நெருங்கிய நண்பர். ரொம்ப நாள் நினச்சிருந்தேன், பெரிய ப்ரொடியூசர், இப்போ வசதியான பார்ட்டி, ஒரு படம் ஆரம்பித்து நம்மளை கூப்பிட நினைக்கிறேன். இந்த வரைக்கும் கூப்பிடவே இல்லை. சரி கூப்பிட்டு வர நினைக்கிறேன். அதுதான் அவன் வந்திருக்கேன். சினிமாவில் இன்னார் தான் வெற்றி அடைவாருங்கிற இது இல்லை. சாமியே இல்லைன்னு நாத்திகம் பேசுகிற கமல்ஹாசன் 40 வருஷமாக இன்றைக்கி நம்பர் 1 இருக்கார். இமயவிலை தியானம் அப்படின்னு சாமி கும்பிட்ற ரஜினிகாந்தும் 40 வருஷமாக நம்பர் 1 இருக்கார். அது மாதிரி ஆத்ம இந்து மதம் இந்த மாதிரி ஆன்மீகத்தை பரப்புன கண்ணதாசன் கவியரசராக வாழ்ந்தார். சாமி இருக்கிற நாத்தியனாக இருக்கிற வைரமுத்து இன்னைக்கு கவி பேரரசா நம்பர் 1 கவிஞராக இருக்கார். சினிமா பேக்ரவுண்டோட வந்த விஜய் இன்னைக்கு நம்பர் 1 ஸ்டாராக இருக்கார். எந்த பக்கபலமும் எந்த பின்புலமும் இல்லாமல் வந்த அஜித்தும் இன்னைக்கு நம்பர் 1 இருக்கார். அதனால் சினிமாவில் இன்னார் தான் வருவார், வசதியானதான் வருவார்லாம் இல்லை. எவன் உண்மையாக உழைக்கிறானோ, எவன் சினிமா லவ் பண்ணுறானோ, எவன் சினிமா தான் வாழ்க்கைன்னு அதில் கட்டி கொண்டு கிடக்கிறானோ அவன் கண்டிப்பாக வெற்றி அடைவான். இவன் வசதியான விட்டு பையன், ஆனால் சினிமா லவ் பண்ணுறாப்புல, சினிமா தான் வாழ்க்கைன்னு அடமுடிச்சு அதுக்குள்ளேயே கிடக்கிறாப்புல. கண்டிப்பாக இவன் பெரிய ஹீரோ உருவாக வாய்ப்பு இருக்கு. இந்த விளையாட்டு ஆரம்பம் ஒரு வெற்றியின் ஆரம்பம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இயக்குனர் இரட்டையர்கள் கிருஷ்ணன் பஞ்சு வெற்றி அடைந்தார்கள், பாரதி வாசுன்னு வெற்றி அடைந்தார்கள். அப்புறம் நிறைய இரட்டையர்கள்லாம் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அந்த வரிசையில் விஜய் ஆனந்தும் சூரியனும் மிகப்பெரிய வெற்றி இயக்குனராக உலா வரணும். இவனும் பெரிய ஹீரோவாகணும். தயாரிப்பாளர் பஞ்ச பாண்டவர்கள் பெரும் பொருள் ஈட்டினதில் தொடர்ந்து படங்கள் பண்ணணும். மொத்த டீமை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களும் பாலா அண்ணன் உட்பட மேடையில் இருக்கும் திரையுலக ஜாம்பவான்களுக்கு மாலை வணக்கம். ஃபெரோஸ்கான் சார் அவ்வளோ பாசம் பையன் மேலே கொண்டு இன்விடேஷன் கொடுக்குறப்ப எனர்ஜியிலேருந்து இப்போ மேடையில் பேசுகிறப்ப இருக்கிற எனர்ஜி வரைக்கும் அவர் எவ்வளோ பெருமையாக இந்த சினிமா தொழிலை பண்ணுறாருங்கிறது தெரியுது. ப்ளஸ் யுவன் இஸ் வெரி லக்கி டு ஹாவ் அ டேட் லைக் திஸ். கண்டிப்பாக மிகப்பெரிய உயரத்தை யுவன் தொடரணும். ஸ்ரீகாந்த் தேவா சார் கண்டிப்பாக பாடல்கள் எல்லாம் 2 பாடல் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. மீதி பாடல்களும் சூப்பராக இருக்கும்னு நம்புகிறோம். ப்ளஸ் டைரக்டர்ஸ் 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தின் அதர் கேஸ்ட் எல்லாம் ரியாஸ் கான் சார், ஹீரோயின் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ப்ளஸ் 5 ப்ரொடியூசர்ஸ், ஒரு ப்ரொடியூசர் இருந்தாவே அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு ஆண்டவனை வேண்டிக்குவோம். 5 பேர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு இது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாத்துக்கும், தியேட்டருக்காரங்க எல்லாத்துக்கும், குறிப்பாக தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய லாபம் வரக்கூடிய படமாக இது அமையணும்னு வேண்டி விரும்பி கேட்டிருக்கிறேன். உடம்பு சரியில்லாதங்காட்டி கன்னியூ பண்ண முடியல. பேச அழைத்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். மாபெரும் ஹீரோ வருவாருங்க இன்னைக்கு நான் சொல்கிறேன் இன்னைக்கு. ஆனால் அவனுக்கு நான் பேர் வச்ச பெருமை, அவருக்கு யுவன் பேர் வச்சதுனா தான் எனக்கு தான் அது ரொம்ப பெருமையாக சேருவேன்னு நினைக்கிறேன். ஆனால் பெரிய இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கே இன்னைக்கு ட்ரெய்லர் பார்த்தேன், பிரமாதமாக இருந்துச்சு. ஒரு ஹீரோவாக நான் ரொம்ப நாள் வச்சு பார்த்தேன். இன்னைக்கு தான் ட்ரெய்லர் பார்த்தோன்னா பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன். சரி, நம்ம ஒரு உருவாக்கின ஒரு பையன் இவ்வளோ ஹீரோவாக இருக்கும்போது நம்மளுக்கு தானே பெருமையாக இருக்கும். கண்டிப்பாக பெரிய லெவலில் இந்த வருவான். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. அன்புக்குரிய நட்புக்குரிய என இவ்விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். சாட்டை படத்துக்காக இவனை நான் பார்த்தப்போ 9th படிச்சுட்டு இருந்தாப்புல. என் கேரக்டருக்கு தேவை ஹையர் செகண்டரி படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு, 9th தானே படிக்கிறாப்புலன்னு பார்த்தேன். யோசிக்கும்போது பார்த்தா ஆள் அந்த அளவுக்கு ஹைட்டு வெயிட் எல்லாமே இருந்தார்.
சரி ஓகே ஸ்ட்ரைட்டாக ப்ரொமோஷன் கொடுத்துடலான்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஆனால் கிராமத்தில் படிக்கிற மாணவர்கள் வந்து கொஞ்சம் உடம்பு வெயிலில் ஓடி ஆடி கொஞ்சம் டைட்டாக ஃபிட்டாக ஒரு மாதிரி சகப்பாக இருந்தால் கூட அது வெயிலில் காஞ்சி அந்த மாதிரி இருக்கும். யுவன் பார்க்கறதுக்கு வந்து சகப்பாக இல்லை, ஒயிட்டாக இருந்தாப்புல, கொஞ்சம் ஃபேட்டாக கர்லிங் ஹேரோட இருந்தாப்புல. நான் அப்போது கேரக்டர் சொல்லி எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி யுவன்கிட்ட சொன்னேன். ஒரு மாதம் டைம் கொடுங்கன்னு சொல்லி சொன்னாப்புல. சொன்ன பிறகு அதே மாதிரி விடிய காலம் ஒரு 3:30 மணி ஃபிட்னஸ் ட்ரெயினரை வர சொல்லி உடம்ப ஃபிட்டாக்கினாப்புல. அதே மாதிரி மொட்டை மாடில் உச்சி வெயிலில் நின்று உண்மையிலேயே ரியலாகவே கருத்து ஒரு மாதத்தில் நான் எதிர்பார்த்ததை விட அப்படி ஒரு சேஞ்சோட வந்து நின்னாப்புல. எனக்கு பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த அளவுக்கு 9th படிக்கும் போதே அவ்வளோ சினிமாவுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணாப்புல. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்படி தான். ஷார்ட் ரெடி இவன் அப்படின்னு சொல்கிற அடுத்த செகண்ட் வந்து நிற்பாப்புல. கர்லிங் ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டனிங் பண்ணியிருந்தாப்புல. மேக்ஸிமம் அந்த படத்தில் யாருக்குமே மேக்கப் கிடையாது, இவனுக்கும் கிடையாது. சீவ கூட மாட்டாப்புல. மேக்ஸிமம் வந்து நானே கூப்பிட்டு கையால் இப்படி முடிய மட்டும் ஒதுக்கி விட்டு ரெடி அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அந்த மாதிரி தான் இருந்தோம். என்னென்னா சொல்கிற விஷயங்களை அழகாக அந்த வயசுலேயே அழகாக உள்வாங்கி எதிர்பார்க்குற எக்ஸ்பிரஷனை அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு டேலண்ட்டு இன்வால்மெண்ட் எல்லாமே இவனுக்கு உண்டு. இந்நேரம் இவன் வந்து கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இடத்துல விரல் விட்டு எண்ணக்கூடிய நடிகர்களில் ஒருத்தராக ஒரு பெரிய இடத்துல இருந்திருக்கணும். அதற்கான விஷயம் இது வரைக்கும் அமையலைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதற்கான அடித்தளமாக இந்த படம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இவனுடைய விளையாட்டு ஆரம்பம் இந்த தமிழ் சினிமாவில் இந்த படத்தில் இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, இவன் மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த படம் வெற்றி படமாக அமையணும். தொடர்ந்து இவர்கள் தமிழ் சினிமாவில் படங்கள் பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அதே மாதிரி சார் பெரோஸ்கான் சாரை வெளியில் பார்த்தப்போ இவனுடைய தம்பியை காட்டினார். இவன் வந்து ஸ்ட்ரிக்டாக காலேஜ் முடிச்சுட்டு தான் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னாரு. இப்போ என்ன சார் படிக்கிறான் அப்படின்னா 9th அப்படின்னு சொல்லி சார் சொன்னார். சார் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இவன் 9th படிக்கும்போது ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்டாக ப்ரொமோஷன் கொடுத்தோம். ஸ்ட்ரைட்டாக தம்பிக்கு வந்து காலேஜ் முடிக்கிற மாதிரியே ப்ரொமோஷன் கொடுத்துடலாம் நீங்கள் ஓகேன்னு சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து எல்லாம் தமிழில் எல்லா கதாநாயகர்களை வச்சு பெரிய பெரிய படத்தை கொடுத்துட்டாங்க. சூப்பர் ஸ்டாரை வச்சு கபாலி ஃப்ளைட்டில் விளம்பரம் கொடுத்தாச்சு. ஹாலிவுட்டுக்கு போய் எடுக்கணும், அது ஏன் எடுக்க மாட்டேன்னு தெரியல. இந்த வருஷம் போய் தானும் அவர்கள் ஹாலிவுட்டில் படம் எடுப்பாங்க. நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இங்கே எல்லாத்தையும் கூட்டு போய் எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தானும் அவர்களே ஹாலிவுட் தரத்திற்கு உலக தரத்திற்கு படத்தை எடுத்துக்கொண்டிருக்கும் இயக்குனர் பாலா அவர்களே. இந்த கதாநாயகி பேர் என்ன சொன்னாலும் நமக்கு புரிய போகிறதில்ல. என்ன பேர்? ஷாவியா இப்படித்தான். ஓவியா, அன்சிகா, மோத்வானி முதல்ல பேரே வராது. அப்புறம் அவங்க தான் டாப்பில் போயிட்டே இருப்பாங்க. பரவாயில்ல, நல்லா மூக்க மூலியமாக இருக்காங்க, வந்துடுவாங்க. மக்கள் என்னப்பா பேர்? ஹீரோயினி பேர் சொல்லி பார்க்கலாம். பார், தெளிவாக இருக்காங்க. அவன் தெளிவாக இருக்கான். ஷாவியா அப்படின்னா என்னம்மா அர்த்தம் தெரியாது, மீனிங் தெரியல, அசத்தலாக இருக்கு. சரவெடியா, மெலோடியா, வெரி குட் வெரி குட், நல்லா இருக்கீங்க. இயக்குனர் பேரரசு அவர்களே, பக்கத்து வீட்டு பழைய சோறு பச்சை மிளகாயா, பக்கத்து வீட்டு குழம்பு வாசமா, பழைய சோறு பச்சை மிளகா, அது பக்கத்து வீட்டு குழம்பு வாசமா. ஏன் வீட்டுக்குள்ளே இருக்க கருவாடு வீடு பார்த்ததா? யார் எழுதுனாங்க? ரொம்ப அசத்தல. அந்த அளவுக்கு இதில் வர்ற அந்த வீக்கெண்டு பாடலாம் நல்ல ஹிட் ஆகும். ஸ்ரீகாந்த் தேவா அவர்களே மற்றும் எப்போதும் இளமையாகவே இருக்கும் வில்லன் ராஜ் அவர்களே, ராஜ்கான் அவர்களே, ஜான் மேக்ஸ் அவர்களே, இயக்குனர் அன்பழகன் அவர்களே, மற்றும் இந்த படத்தில் ஆனந்த் உத்தர்கர், கார்த்திகேயன் 2 டைரக்டர் இருக்காங்க. ஒருத்தர் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லுவார், ஒருத்தர் கட் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை, ஏதாவதுனா கூட இன்னொருத்தர் பார்த்துக்குவார். அதனால் கிருஷ்ணன் பஞ்சு மாதிரி நல்ல 2 டைரக்டர்கள். ப்ரொடியூசர்கள் என்னடானா எல்லாமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து பயங்காட்டுறாங்க. இவங்க வக்கீலுக்கு மாதிரி இருக்காங்க ஒரு கோணத்தில் பார்த்தா, ஒரு கோணத்தில் பார்த்தா இந்த கால அரசியல்வாதி மாதிரியும் இருக்காங்க. பயமாக இருக்குது. சிபிஐ டைரக்டர்ஸ் மாதிரியும் இருக்காங்க. 5 பேர் இருக்காங்க. பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஏதாவது 30 வயசு அது இதுன்னு எவனாவது மாட்டினான்னு வச்சுக்கோங்க, செத்தான் அவன். 5 பேர் 5 பக்கம் போய் அட்டி உதன்னு உதச்சி
தம்சம் பண்ணிடுவாங்க, பார்த்தாவே அப்படித்தான் தெரியுறாங்க. இந்த விளையாட்டு ஆரம்பம் கமலஹாசன் சாரின் என்ன விளையாடு இது, வேட்டையாடு விளையாடு மற்றும் சதுரங்க வேட்டை, அந்த மாதிரி ஆரம்பம் தனுஷின் திருவிளையாடல் ஆரம்பம் மாதிரி அந்த 3 படங்களோட சேர்ந்து கொடுத்த வெற்றி அளவுக்கு இந்த விளையாட்டு ஆரம்பம் இருக்கும் இவனுக்கு நான் நினைக்கிறேன். நல்ல ஒரு தூய தமிழில் பேர் வச்சிருக்காங்க. எனக்கு சின்ன மன வருத்தம், இந்த ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலையும் பாலாசார்மணிக்கு ஒரு தமிழ் தாய் வாழ்த்தோட ஆரம்பிக்கணும். இனிமேலாவது அதை செய்ய தயவு செய்து. தமிழர்களை நாமளே புறங்கழிச்சா அது அர்த்தம் இல்லை. ஒரு குத்து விளக்கு ஏற்ற வச்சுட்டு அப்புறம் மறந்துட்டேன், பாட்டு எழுதுன 3 அந்த அம்மாவையும் மேலே கூப்பிடுங்களேன், கூப்பிடுங்க. அது அவங்க பேர் என்ன, வாங்கம்மா நானும் உங்கள் சார்பாக கூப்பிட்டுக்கிறேன். ஒரு காம்பெனி வைக்காமல் நீங்களே பின்றீங்களே, நியாயமா அது? என்ன பேர் என்னய்யா? துபாயிலேருந்து வந்து 3 பாட்டு எழுதியிருக்காங்க. வாமா ருக்ஸினா மேலே வா, நீ கூப்பிட்டா வருவாங்க. திரு ருக்ஸினாவை மேடைக்கு அழைக்கிறேன். ருக்ஸினா வேற யாரும் இல்லைங்க, என்னுடைய சிஸ்டர், ஓன் சிஸ்டர். அக்காவா தங்கச்சியா நான் சொல்ல மாட்டேன், சிஸ்டர். சும்மா இதுக்காக சொல்லக்கூடாது. என்னடா இது பேட்டரி டவுனாக இறங்கிடுச்சு, நான் பயங்கரமாக கிண்டல் பண்ணலான் இருந்தேன், கிண்டல் இப்படி பண்ணிட்டீங்களே. ஆமாம் நீ மேலே வாம்மா. ஏன்னா வந்த உடனே 3 பாட்டு எழுதிருக்கீங்கன்னாங்க, எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. எங்கே என்ன துபாயிலேருந்து வந்தீங்கன்னாங்க. ஆஹா, பக்கத்தில் பேரரசாஸ்திரி சொன்னேன். ஆஹா, நீங்களும் எத்தனையோ பாட்டு எழுதுனீங்க, புரட்சி பாட்டு எழுதுனீங்க, நானே 10-12 படத்தில் நான் எழுதுனேன். உட்காருங்கம்மா. ஆமாம், எங்கள் அம்மா என்னை சேர்த்து வைப்பாளா அப்படின்னலாம் ஆடி மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்துச்சு. அந்த அம்மாவுக்கு அசினுக்கு நேராக பாம்பேக்கு போயிடுச்சு. அவ்வளோ பெரிய ஹிட்டெல்லாம் கொடுத்து நம்ம பொட்டியை கட்டிட்டு போயிட வேண்டியதான். ஏன்டா அழகானவங்க பாட்டு எழுத வந்துட்டாங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்ரீகாந்த் ஆச்சு, இந்த பாட்டு எழுதுறவங்க ஆச்சுப்பா, நமக்கெல்லாம் அந்த பொழப்பு ஒட்டு வராது அப்படின்ட்டு அப்படியே முடிவு எடுத்துட்டோம் நாங்கள். அது மட்டும் நல்ல தமாஷா எடுத்திருக்காங்க, இது ரொம்ப ரொம்ப பாராட்டலாம். அந்த தேசப்பற்ற பாராட்டலாம் இயக்குனர் நம்ம தயாரிப்பாளர் அவர்களுக்கு. அது என்னென்னா, ஒரு ஜட்ஜி வந்து ஏதோ தெரியாமல் அதே நேரத்தில் நாட்டுப்பற்ற வளர்க்குறதுக்காக தியேட்டர் எல்லாம் பாடணுன்னா கடைசியில் ஒரு நிகழ்ச்சியோட முடிவில் தான் தேசிய கீதம் இந்தியா முழுக்க நம்ம ஆரம்பத்துலேருந்து சுதந்திரம் கிடைச்ச நாள்லேருந்து பேசப்பட்டுக்கிட்டு பாடப்பட்டுக்கிட்டு இருந்தது. அது எந்திரிச்சு போயெல்லாம் யாரும் மதிக்க மாட்டாங்க, தியேட்டர் விட்டு எல்லாம் போய்கிட்டு இருப்பாங்க. தேசிய கீதம் அவமானம் ஆகக்கூடாதுங்கிறதுனால அது திரையரங்கில் போன உடனே டமால்னு போட்டு விட்டுறாங்க. அது ஒரு இதாக இருக்குது. பட் நாம் எந்த ஒரு நம்ம தமிழ் பண்பாட்டை விட்டு கொடுக்கக்கூடாது. இனிமேல் அடுத்த நிகழ்ச்சிகளிலிருந்து தமிழ் தாய் வாழ்த்தை சொல்லிட்டு நம்ம ஆரம்பிப்போமாக. அதை தயவுசெய்து அடுத்த முறை அப்படி செய்யணும், ஏன்னா தவறு செய்யக்கூடாது. மற்றபடி நம்ம இயக்குனர், அதை ப்ரொடியூசர், டைரக்டர் வேறு இவர் மிஸ்டர் ஃபெரோஸ் கான். நானும் பாய் அவரும் பாய்ங்கிறதுனால பாயா இருக்கலாம், ஆனால் காயாக இருக்கக்கூடாது. அதனால் அவரோட எனர்ஜி பாருங்கள். நம்ம இவர் இப்போ பேரரசர் சொல்லிட்டு போன மாதிரி தம்பி பாலா உள்ளிட்ட மேடையில் வீட்டிற்கும் கலைச்சிற்பிகளே, இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு மகிழ்வுறும் சூழலில் அமர்ந்திருக்கும் நண்பர்களே, தயாரிப்பாளர் சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். விளையாட்டு ஆரம்பம், நன்மையில் முடியும் விளையாட்டு, நம்பிக்கையில் உறுதிப்படுத்தும் விளையாட்டு, அது உண்மையின் விளையாட்டு, உணர்வின் விளையாட்டாக விளையாட்டு ஆரம்பம் திரையுலகுக்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளத்தை அமைத்து தருவதற்கு இந்த விழா ஒரு வாய்ப்பாக அமைந்திட தம்பி பெரோசினுடைய முயற்சி இமயத்தினும் மேலாக உயர்ந்திட வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த திரைப்படத்தை தயாரித்து வழங்கவிருக்கும் 5 தயாரிப்பாளர்களுக்கு முதல் எனது வாழ்த்துகள். அதற்கு பின்னால் இந்த திரைப்படத்தை இயக்கிய இரட்டை இயக்குனர்கள் யார், கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஏன்னா முதல்ல டைரக்டர்களை அறிமுகப்படுத்துங்க, அவங்க தான் உழைச்சவங்க. முதல் படமா? நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன் டிவியில். பார்த்த உடனே ரொம்ப ரசித்து அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். தம்பி அர்ஜுனான்னு ஒரு படம். பொதுவாகவே எல்லாம் வெற்றி படங்களை தான் டிவியில் பார்ப்பேன். நான் இந்த படத்தை கேள்விப்பட்டதில்லை. சாரி, நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். இந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு பார்க்கணுன்னு ஒரு ஆவல் தோணுச்சு. அடி பின்னி இருந்தார் இவர். ஒரு அண்ணன் கேரக்டரு, தம்பி கேரக்டரில் நம்ம ரமணா நடிச்சிருந்தார். ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தார். நல்லா இருந்தது படம். எனக்கு அப்படியே ரொம்ப
ஃபுல் பிக்சரும் பார்த்துட்டு அடே இவ்வளோ ஒரு கமர்ஷியலாக ஒரு பெரிய ஹீரோக்கள் நடிக்க வேண்டிய படம், ஒரு ரஜினி படம் மாதிரி ஒரு படத்தை எடுத்திருந்தாரு. நீங்கள் தயாரிப்பாளர்னு எனக்கு தெரியாது அப்போது. அப்புறம் திடீர்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சங்கத்தில் நாங்கள் உட்காந்துருந்தப்போ எல்லாத்துக்கும் கொண்டாந்து இந்த டிஃபன் கொடுக்குற மாதிரி ஆளுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்து நீங்கள் எல்லாம் வந்துருங்க அப்படின்னாரு. சரி யாருங்க இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு கூப்பிட்டு கேட்டேன். இல்லை நான் தயாரிப்பாளர் தான் சார், நான் நடிச்சிருந்தேன் அந்த படத்தில். என்னவுடனே எனக்கு ஒரு சந்தோஷம். எப்பவுமே ஒரு படத்தை தயாரிச்சுட்டு அடுத்து இன்னொரு படம் தயாரிக்கிறவரில் ஒரு மனிதன் இருக்கிறான்னவன் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனவன் தான். அது இன்றைய சினிமாவில் 2வது படம் தயாரிக்க வந்திருக்காருன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம். 3வது படமா 4வது படம். அப்புறம் அந்த தம்பியை பார்த்த உடனே நான் அந்த இன்விடேஷனை பார்த்த உடனே தெரிஞ்சுட்டு அது அவருடைய புள்ள தான், இவர் ரொம்ப மெனக்கெட்டு தான் இந்த படத்தையும் எடுத்திருப்பார் நண்பர்களை சேர்த்து அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். உன் கண்ணில் இன்னும் குழந்தைத்தனம் தெரியுது. மாட்டினேன் பாலாகிட்ட, மாற்றிடுவான் கண்ணை. ஆமாம், இதே மாதிரி தான் நடிகர் சூர்யா முதல்ல ஒரு 4-5 படம் பண்ணுறவரையிலும் என்கிட்ட வந்து புலம்பிகிட்டு இருப்பார். என்ன அங்கிள், என்ன என் படமே சரியாக போக மாட்டேங்குது, நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னேன், நீங்கள் எல்லாம் தான் ரொம்ப டென்ஷன் பண்ணி நடுறான்னு சொன்னீங்க அப்படின்னு. இப்போ தான் ஒரு பாலா சார் படத்தில் நடிக்க வேறு போகிறேன், எனக்கு ஒரே பயமாக இருக்குது அப்படின்னா. அப்போ சொன்னேன் எப்பவுமே நடிகனாக நீ வரணுன்னா அந்த டைரக்டர் சொல்கிற கதாபாத்திரமாக நீயாக வாழ ஆரம்பிச்சிரு. நீ உன்னை பார்த்தா நடிகர் சிவகுமார் மாதிரி இருக்கக்கூடாது. உன் கண்ணை நீ மாற்றணும், உன்னுடைய நடை உடை பாவனை எல்லாத்தையும் மாற்றணும். அப்படி ஒரு டைரக்டர் உனக்கு கிடச்சிருக்கிறாருன்னா ஜஸ்ட் ஃபாலோ பிளைண்ட்லி. இன்றைக்கும் சினிமா நல்லா இருக்கணும்னா எல்லா முன்னணி நடிகர்களுக்கு நான் சொல்லிக்கிறது அது ஒன்று தான். டைரக்டர் ஒருத்தர் ஒரு கதையை சொல்லி ஸ்கிரிப்டை சொல்லிட்டா அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரியே ஒரு டைரக்டர் படம் எடுக்கணும்னு நினச்சதுனால தான் இந்த இண்டஸ்ட்ரி கெட்டு குட்டிச்சவர் ஆகிப்போச்சு. ஏன்னா நான் படம் பண்ணும்போது நான் சொல்கிறத மட்டும் கேட்டால் மட்டும்தான் நான் டைரக்ட் பண்ணுவேன். ரஜினியாக இருந்தாலும் கமலாக இருந்தாலும் சரி. ஏன்னா நான் அவங்கள வித்தியாசமாக கன்சீவ் பண்ணியிருப்பேன். எப்போ வந்தாலும் ஒரே மாதிரி நடிக்கிறதுக்கு அப்புறம் எதுக்கு டைரக்டர்? அதனால் நான் இன்றைக்கி இருக்கிற முன்னணி நடிகர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஒரே விஷயம் இதுதான். தயவு செய்து ஒரு இயக்குனரை தேர்ந்தெடுத்த பிறகு அந்த இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்கள். உங்களுக்கு எல்லா படமும் வெற்றி படங்களாக அமையும். இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். இண்டஸ்ட்ரி நல்லா இல்லை அப்படிங்கிறது காரணம், பெரும்பான்மையான காரணம் முன்னிலையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் தான். உண்மை இது. அவங்கனால படம் ஓடுது, அவங்கனால தான் படம் ஓடலை. அவங்கனால இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குது, அவங்கனால தான் இண்டஸ்ட்ரி நல்லா இல்லை. இது கலைப்புலி தானனுக்கு நல்லாவே தெரியும். ஒரு படத்தை எடுத்து அதுக்கு போட்ட செலவை நம்ம வசூல் பண்ணுறதுக்கு வேற என்னென்ன வித்தைகள் எல்லாம் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அது ஒரு நடிப்புக்காகவோ கதைக்காகவோ டைரக்ஷனுக்காகவோ ஒரு படம் வசூல் பண்ணுறது பத்தாது நம்ம பட்ஜெட்டுக்குன்ற மாதிரி ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்குது. இன்னொரு 2 பேர் பாடல்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு பாலாவே சொல்லியிருக்காருன்னா அப்புறம் வேறு சர்டிஃபிகேட் தேவையில்லை. வாழ்த்துக்கள். இந்த திரைப்பட இசை வெளியீட்டு விழாவிலே எங்களை எல்லாம் அழைத்து கௌரவித்ததற்கு மிகவும் நன்றி தெரிவித்து இத்திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு என்னுடைய நன்றி இதுக்கெல்லாம் மேலே மனிஷா கான் மேடம், ஃபெரோஸ் கான் சார். ஃபஸ்ட்டு படம் எனக்கு கொடுத்தாங்க ஏஞ்சல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல், தம்பி அர்ஜுனா. ஃபஸ்ட் வருஷம் இயக்குனராக்குனது அவங்க தான். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு 2வது அவங்க பையனை வச்சு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா பண்ணியிருக்கோம். உறுதியாக சொல்கிறோம், ஒரு நல்ல படம் இது. இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு தொழில்நுட்ப கலைஞர்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரொம்ப பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. பேயாக வேலை செஞ்சாங்க. 20 days தான் இந்த ஷூட்டிங். பயங்கரமாக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் மேக்வை ஸ்டுடியோஸ் 5 ப்ரொடியூசர்ஸ் ஒரு பெருமை எனக்கு இருக்குது. அவங்க இருக்கிற 5 பேர் ப்ரொடியூசர்ஸ், 5 பேர் நடிக்க வச்ச பெருமை எனக்கு இருக்குது. விஜயானந்த் சார்லேருந்து கார்த்திகேயன் சார்லேருந்து ஆனந்த் உதாக்கர் சார்லேருந்து ஃபெரோஸ் கான் சார் எல்லாரையும் நான் நடிக்க வச்சுட்டேன் இந்த படத்தில். பேசுங்க. அவரெல்லாம் பேசிட்டாரு, பேச ஒன்றும் இல்லை. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கம். சினிமா தயாரிப்பாளராக கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக இருக்கேன். மேனேஜராக ஒரு 20-30 வருஷமாக இருக்கேன் சினிமா இண்டஸ்ட்ரியில். ரொம்ப பாவங்க ஒரு தயாரிப்பாளர்னு எடுத்துக்கிட்டிங்க. எங்கள் மெட்டீரியலை எவன் யூஸ் பண்ணுறான், எத்தனை சேனலில்
அன்றைக்கி சேனல் மீட்டிங் கூப்பிட்டா அத்தனை சேனலும் எங்கள் மெட்டீரியல் இல்லாமல் அவங்களால படம் அவங்க சேனலில் நடத்த முடியாது. அத்தனை சேனல்லையுமே எங்கள் ரைட்ஸ் இல்லாமல் போட்டு ஓட்டின்னு இருக்காங்க. அதோட இன்னொரு உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் இது மாதிரி எத்தனையோ நெட்டு கம்பெனிங்க இருக்காங்க. எது கேட்டாலும் எம்ஆர்பி ரேட்டோட கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்க. சினிமா டிக்கெட் மட்டும் 30 ரூபா எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க. இப்படி ஒரு அநியாயம் எங்கேயே இருக்கா? நிச்சயமாக தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மறுபடி கிடைக்கும். நிச்சயமாக அது வேண்டி விடைபெறுகிறேன். இந்த படம் வெற்றியடைய வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.